ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணாரோட பார்ட் 3 வீடியோ தான் போடுறோம். ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வந்தோன்னே சாப்பிட்டு தான் ரூமுக்கு வந்தோம். ரூம் தடவே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரூமை பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், இல்லை இடையில ஏதாவது சொல்கிறேன். ஸோ நாங்கள் வெளியில் வந்து பார்த்தோன்னே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதுதான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே எங்கே போயிருந்தோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ரோஸ் கார்டன் தான் போயிருந்தோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கோ பாயிண்ட் போகலான்னு தான் 7 மணிக்கெலாம் கிளம்பி வெளியில் வந்தோம். பார்த்தா எல்லா இடமே க்ளோஸு. எக்கோ பாயிண்ட், அப்புறம் வந்து யானை பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடம்லாம் மாட்டுப்படி டேமு, போட்டிங் ஃபுல்லாகவே க்ளோஸ். எங்கேயுமே போட்டிங் கிடையாது, எல்லாமே க்ளோஸில் இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் சொன்னாங்க வந்து மே மாதத்தில் மழையே வந்தது இல்லையா, அந்த டைம் மே மாதத்தில் மழை வந்ததுனால எங்களுக்கே வந்து வருமானத்துலலாம் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து 30 ரூபா. ஒரு 48 ஃபோட்டோ எடுத்திருக்கோம். 1300 கிட்ட ஏதோ வாங்கிட்டாங்க. ஸோ சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. ஃபோட்டோ நிறைய எடுத்துருந்தோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங்கில் போகலான்னு ஐடியாவில் இருந்தோம். ஏன்னா 3 டைம் வந்து நாங்கள் ட்ரிப் போயிருக்கோம். ஸோ இதுவரையும் நாங்கள் போட்டிங்கில் போனதில்லை. போட்டிங்கில் போக ஆசையாக இருக்கும். ஸோ எங்கள் நேரம் கிடைக்காது, சில டைமில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை போகணுன்னு ஐடியாவில் இருந்தோம், அதுவும் போக முடியல. ரெண்டாவது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து யானை பார்க்கில் வந்து யானையில் சவாரி போகணும் அப்படின்னு என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் ஆர்வமாக இருந்தாங்க. அங்கேயும் போக முடியல. ஸோ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரூம் பற்றி சொல்கிறேன்னு இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துருந்தோம். 2000 தான் எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பார்த்தோம், அது எங்களுக்கு செட் ஆகலை. ரெண்டாவது ஒரு ரூம் தான் செட் ஆச்சு. ஸோ அது 2000 தான். ஸோ நாங்கள் வந்து 2 நாள் இருந்தோம். 3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கணுன்னா அங்கே ரூம் எடுத்துருந்தோம். செம்மையாக இருந்தது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் எங்கே போனோம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து 2வது டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே தான் போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1300 1400 வாங்குறாங்க. ஸோ 2 பேருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இது புக் பண்ணியிருந்தோம். அது வந்து எக்ஸ்ட்ராவே பேமெண்ட் வாங்கிக்கிட்டாங்க, ஒரு 500 எக்ஸ்ட்ராவே. ஸோ இது தவிர்த்து வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டாங்க. பாப்பாவுக்கு இது கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஒரு 3000 கிட்டேயே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு ஆனால் பிடிக்கல உண்மையாகவே. ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு உண்மையாகவே பிடிக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வயநாடு தான் போயிருந்தேன். ஸோ வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிப்லைன் எல்லாமே நான் போயிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே தான் இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஎத்தில் நம்ம போனோம்னா நிறையா ஃபீல் இருக்கும், நிறைய கேம்ஸ் நிறைய இருக்கும் அடல்ட்ஸ்க்கு. இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு அந்தளவுலாம் கேம் கிடையாது. ஆனால் அடல்ட்ஸ்க்கு நிறையா இருக்க சொல்லி பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. அந்தளவு கேம் கிடையாது இங்கே அடல்ட்ஸ்க்கு. கிட்ஸுக்கு இருக்குது. கிட்ஸுக்கு கொஞ்சம் நம்ம நார்மலாக பார்க் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறையாவே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது, எனக்கு ஆனால் ரொம்ப அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். இந்த வண்டர்லாலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து அவுட் சைடில் சொல்கிறேன், வண்டர்லாக்கிட்டே சொல்ல அவுட் சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு அதிகமாக இருக்குது. எல்லாமே ப்ரைஸ் அதிகம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மீன் தான் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்றது சாப்பாடோட அந்த மீன் வந்து அவ்வளோ ப்ரைஸ் அதிகம். ஸோ சாப்பாடே ஒரு 200 250 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் மீன் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா. எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. 2 பீஸ் தான், கட் பண்ண பீஸு 2 தான். அது ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு அது வந்து. சரி என்ன பண்ணுறது, வாங்கிட்டோமே. அது நாங்கள் ரேட்டு பார்க்காம வாங்கிட்டோம். மீனுன்னு சும்மா ஃப்ரைன்னு சொல்லிட்டோம். அதனால் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது லாஸ்ட்டாக பார்க்கும்போது தான் அது 800 ரூபா. அதுக்கு தான் அவ்வளோ பேமெண்ட் பண்ணுவோம். ஆனால் மூணார் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மூணாருக்கு கையில் சாப்பாடுக்குன்னு அதிகமாக கையில் காசு வச்சுருக்கணும். ஏன்னா மூணாரில் வந்து ஜாஸ்தி ரேட்டு சாப்பாடு மட்டுமே. ஸோ எங்களுக்கு சாப்பாடுனே மூணாரில் தான் செலவாச்சு அதிகமாக. இன்ன வரையுமே நாங்கள் சாப்பாடுக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணது கிடையாது. ஆனால் மூணாரில் தான் அவ்வளோ செலவாயிருக்கு. அப்புறம் சரி வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் மட்டும் தான் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அதுதான் என்ஜாய் பண்ணேன். இதுவும் சிப்லைன் மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அடல்ட்ஸ் விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே மட்டும் தான் ஓப்பனில் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் அந்த அங்கிள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டோம். ஸோ வேறு எங்கெங்கே ஓப்பன்லலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த இடம்லாம் ஓப்பனில் இருக்கும்ன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த இடத்துக்கு வரத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல சொல்லிட்டு ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம்.